சூப்பரான வேர்க்கடலை உருண்டை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, இது சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ், ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ். அதுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலை பாருங்கள், இது பச்சை வேர்க்கடலை தான். ஸ்டவ் பற்றி வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றாமல் இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். வேர்க்கடலை நம்ம ட்ரையாக ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது தோலெல்லாம் தனித்தனியாக உங்களுக்கு பிரிஞ்சு வரும். நீங்கள் கொஞ்சமாக கையில் எடுத்து இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தோல் வெளியில் வரும். அப்படி வரும்போது வேர்க்கடலை ஃப்ரை ஆயிடுச்சின்னு அர்த்தம். அது மாதிரி இந்த வேர்க்கடலையை நான் முதல்ல ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், வேர்க்கடலை நல்லா ஃப்ரை பண்ணி அதோட தோலெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பவுல் எடுத்திருக்கேன், அரை பவுல் வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு பவுல் எடுக்கும்போது அரை பவுல் வெல்லம் போட்டால் கரெக்டாக இருக்கும். இதை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் ரவை பதத்துக்கு கொஞ்சம் அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் ரவை பதத்துக்கு லேசாக பரபரன்னு இருந்தால் போதும். அது மாதிரி நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது வேர்க்கடலை அரைக்கும் போதே இந்த வெல்லம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியானது, பெரியவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. வெளியில் கடையில் விற்கிற ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்காம ஹெல்த்தியான இந்த ஒரு ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் இதோட கொஞ்சமாக பொட்டுக்கடலை, உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க, அது கூட ஒரு 2 ஸ்பூன் போடலாம். வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட உங்களுக்கு ஏலக்காய் போடணும் விருப்பம் இருந்தால் ஏலக்காய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். வேர்க்கடலையோட 2 ஸ்பூன் உடச்ச கடலை நான் போட்டுக்க போகிறேன். அதுவும் வறுத்த மாலை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் உடச்ச கடலை, பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்து பாதி வேர்க்கடலை போட்டிருக்கேன், உடச்ச கடலை போட்டிருக்கேன். இது கூட இதோட வெல்லம் போட்டு அரைக்க போகிறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சு பாருங்கள். இப்போ இதோட நெய் 1 ஸ்பூன் சேர்த்து நீங்கள் உருண்டை பிடிக்கிறனா கூட பிடிச்சிக்கலாம். நான் நெய் இன்றைக்கி சேர்த்தலை. வேர்க்கடலையில் இருக்கிற எண்ணெய் பசையும் இந்த வெள்ளத்தில் இருக்கிற ஈரப்பதமும் போதும், உருண்டை பிடிக்க கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு தேவையான சைஸில் நம்ம இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ எந்த அளவில் நமக்கு உருண்டை வேணுமோ அந்த அளவில் நம்ம இதை உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம பிடிச்சு ஒரு தட்டில் வச்சுக்கலாம். சூப்பராக வேர்க்கடலை உருண்டை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். லஞ்சை ரெடி பண்ண லேட் ஆகுது, டின்னர் ரெடி பண்ண லேட் ஆகுது, ரொம்ப பசிக்குது அப்படின்னா இது ஒரு உருண்டை இல்லைன்னா 2 உருண்டை சாப்பிட்டு நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு பசி ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காது. அது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு, ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோடய வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.